கம்மிங் சண்டே ஃபுல் டைட் ஷெட்யூல். அப்படி என்ன, ஏதாச்சும் கோச்சிங் கிளாஸ், எக்ஸாம்? ஐயோ சாமி, நானே கவலையில இருக்கேன், இல்ல நீ வேற அதிகமாக்குற. என்ன குழந்தைங்களா கவலை அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? ஆமா தாத்தா, லெவின் தான் ரொம்ப ஃபீல் பண்றான். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த தவக்கால சண்டேஸ்ல ஃபுல் ப்ரேயர் செஞ்சே ஆகணுமா தாத்தா? இதுல குழந்தைங்களுக்கு தனியா, பெரியவங்களுக்கு தனியா, என்ன தாத்தா? இந்த தவக்கால ஒன் டே பிரேயர்ல அல்லேலூயா அல்லேலூயான்லாம் பாடுறாங்களே தாத்தா, ஆனா பூசையில ஏன் தாத்தா பாடுறது இல்ல? அருமையான கவனிச்சு நீங்க திருப்பலியிலும் மற்ற இதிலும் ஜபத்திலையும் நீங்க நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. முதல் உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். ஃபுல் டே ப்ரே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு கிரிக்கெட் மேட்ச்க்கெல்லாம் போறேன்னு வச்சுக்கோ, அங்க ஃபுல் டே உட்கார்ந்துருக்குதுல்ல, காலையிலையும் அப்புறம் மத்தியானம் லஞ்சு திருப்பி அந்த மாதிரி. அதாவது நாம ஒரு காரியம் செய்யணும் அப்படின்ற போது டே என்ன நைட் என்னன்னா முழுமையா ஈடுபடணும். அதே போலதான் தவக்காலம் வந்திருக்கு, கடவுளோட நம்ம ஒன்றிக்கணும். அதுக்காக ஒரு முறை 2 முறையோ தவச காலத்துல ஃபுல் டே ப்ரேயர், காலையில இருந்து அப்புறம் லஞ்சு கொடுப்பாங்க, அப்புறம் மத்தியானம். சில ஊர்கள் எல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு கூட லஞ்ச் எல்லாம் கிடையாது, காலையில வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் ஃபாஸ்டிங் பண்ணி இப்போ ப்ரேயர் எல்லாம் பண்றாங்க. எதுக்காக? நாம இந்த தவச காலத்துல கடவுளோட நெருங்கி வரணும், கடவுள்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்ற மாதிரி. அதனால அந்த ஃபுல் டே ப்ரேயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கும், புதிய இறை வார்த்தைக்கு விளக்கங்கள் கிடைக்கும். அதே சமயத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்றது. அதனால அந்த மாதிரி ப்ரேயருக்கெல்லாம் நீங்க டைமா போகணும், தெரியுதா? நீ வந்து அல்லேலூயா பத்தி கேட்ட. இப்போ தவக்கால ப்ரேயர்ல வந்து அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ ஆனா அதே திருப்பலிக்கு வரும்போது அந்த அல்லேலூயா இருக்காது, அதுக்கு பதிலாக வேற வார்த்தைகள் சொல்றேன். ஏன் அப்படின்னா தவக்காலத்துல ஆடம்பரம் மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை எடுத்துடுறாங்க. அதாவது அல்லேலூயா பாடுறதில்ல, உன்னதங்களிலே அந்த அதெல்லாம் பாடுறதில்ல. ஏன்? அது வந்து மகிழ்ச்சிக்குரிய. தவக்காலம் வந்து நம்ம கடவுளுடைய பாஸ்கா விழாவுக்காக தயாரிக்கின்ற வேலை. அதனால கொஞ்சம் சோகமான காலம். அதனால்தான் காவி உடை போட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் கூட ஒரு சிலர் செய்கிறாங்க. எனவே இந்த அல்லேலூயா என்பது திருப்பலியில பொது உலகம் முழுசும் ஒரே மாதிரி இருக்கிற அந்த திருப்பலியில ஆனா இந்த ஜெப கூட்டங்கள்ல அது வந்து திருவழிபாட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லி கிடையாது. அப்போ அதுல அல்லேலூயா சொல்லலாம், பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம், போற்றி இயேசுவேன்னு சொல்லலாம். அது வந்து தவறு கிடையாது. அது வந்து தனிப்பட்ட ஜெபம், அதனால அதை செய்யலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஒன் டே ப்ரேயருக்கு நீங்க 2 பேரும் போயிடணும், தெரியுதா? சரிங்க தாத்தா. God bless you.